Taste the Daily. கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற சூறாவளி சுற்றுப்பயணத்தினுடைய தற்போது இடம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய துடியலூர் என்கிற பகுதியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியிலே, பொதுமக்களுக்கு மத்தியிலே இன்னும் சில நிமிடங்களில் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். இன்று காலை தொடங்கிய இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் அந்த கோவில் வழிபாடை முடித்துக் கொண்டு அடுத்ததாக விவசாயிகளை சந்தித்த அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைகளென திறந்து உற்சாக வரவேற்பு, பூரண கும்ப மரியாதை, பெண்கள் அனைவரும் திரண்டு நின்று அந்த வரவேற்கக்கூடிய அவர் பேசுவதை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்போது துடியலூரிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியிலே ஆளுகிற திமுக அரசினுடைய அவலநிலைகளையும், மக்கள் படக்கூடிய துயரங்களையும், மக்கள் சிந்தக்கூடிய கண்ணீரையும் பற்றி மக்கள் மத்தியிலே பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதற்காக அங்கு திரண்டு இருக்கக்கூடிய பெண்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் ஏராளமானோர் திரண்டு நின்று உற்சாகமாக அவரை வரவேற்று இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம்.